ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒரு பொம்பளை அடிக்கிறான்னு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ற. ஏண்டா சூடு சுரணை மானம் வெக்கம்லாம் ஒரு சின்ன மூட்டையா கட்டி உங்க அம்மாட்ட ஊர்ல குடுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருடா. நான் திவ்யாக்காக தான் உங்களை அடிச்சேன். அதை புரிஞ்சுக்காம அவ என்ன அடிச்சிட்டா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒண்ணு சரியா? என்ன? ஒரு பக்கத்து மீசை எடுத்துரு. உன்னோட 20 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்ப. ஹோட்டல் கல்லாப்பட்டுல இருந்து காசை திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே, எதுக்கு? பொம்பளைகிட்ட அடி வாங்குறதுக்கா? ஐயோ ஏமா, நான் ரொம்ப அழுதுறேன்னா சொல்றேன். ஓகே டேய், பொம்பளை தரலாம்டா, ஆனா அடி வாங்க கூடாது. சரி, நீ பல்லு வளர்க்குறியோ இல்லையோ 10 மணிக்கு ஹோட்டலுக்கு வந்துரு. நீ செலவு கூட நான் பாத்துக்கிறேன். ஐ ஆம் கரெக்ட்? கரெக்ட். தட்ஸ் ஆல் ரைட். சார், என்ன சார் வேணும்? இன்னொரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடு. டேய், உன் வயசுக்கு தட்டை அடிக்க வச்சிருக்க. பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிறாத. முதலாளி வேற உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு 3 ரூபா தான் பில் போட போறேன். நம்புற மாதிரி சாப்பிடு. எஸ் சார், 2 ரூபாய் 70 காசு. ஏன் இது பில் ஜாஸ்தி போட்டுருக்க? முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் பணத்தை வையி. 2 ரூபாய் 70 காசு சார். ஏன் சார், இந்த 30 பைசாவை என்ன பண்ண? நீயே வச்சுக்க. ஆஹா, கரனுக்கு அப்புறம் தாராள மனசு உள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார். டேய், முதலாளி வரக்குள்ள எந்திரிச்சு ஓடிடும். வைத்தியாரன் வச்சிடலாம். ஆமா, ஓகே. என்னங்க சார்? என்னது என்னது? நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையை கிடக்குது? 270 சார். என்னது 270? ஏயா, அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு. 270 சார், ஒவ்வொரு இட்லி ஆர்டர் பண்றா சார். 3 பிளேட் சாம்பார். ஏயா, சாம்பார்ல எலும்பா போடுறீங்க? இல்லைங்க. என்ன, அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான எலும்பு இருக்கையா? சார், பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா சார். பாவம், அத வெளியில சொல்லாதயா. இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன். இப்படித்தான் இருக்கிற. இந்த நம்ம கன்சர்ன்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு. நம்ம ராசி எப்படி? சாரி, ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் உங்களை அடிச்சுட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா. அதுக்கு என்ன இப்போ பொம்பளைங்களுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரிய கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸ கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதைய கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அடிச்சாலும் அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல உங்களை போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவன் ஒரு மாணவியை கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியல் எடுத்துக்கலனா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க. ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியேதான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே 2 பேரும் டூயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். என்ன ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவரு? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல.
நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால அடிச்சிருப்பேன். ஏமா செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களேன், அவதான் சொல்றேன்ல. சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா 4-5 பைக்ல துரத்திட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ 7-8 பைக்ல துரத்திட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்தோபஸ்துக்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காமா டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ண ஒருத்தன் துரத்துனான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனான்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாம்மா. கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு 9 கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு. உனக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க சொல்லுங்க. அந்த ஆளை பாருங்க என்ன செய்யறாங்க. டேபிள் வச்சு சாப்பிடுறதுக்கு தான், தொட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல. அதான் சாம்பார் வச்சிருக்காங்கல்ல. எங்க டேபிள தொந்தரவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் படிங்க. பர்த்டேக்கு ஃப்ளவர் பொக்கே கொடுத்திருந்தாங்கன்னா நேச்சுரலா இருந்திருக்கும். இப்படி ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுத்திருக்கானுங்களே, சே அன்நேச்சுரலா இல்ல. அவனோட நேச்சரா தான்ப்பா. எல்லாம் டெம்பிசனோட வேலையா தான் இருக்கும். ராஸ்கல், அவனோட தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நீ என்ன செருப்பு யூஸ் பண்ணலையா? அன்னைக்கே எம்பி கேட்டாமா, நான் தெளிவா சொல்லிட்டேன். உன் பையனை வீட்டு வேலை கூட வச்சுக்க முடியாது, எப்படியா வீட்டு மாப்பிள்ளை ஆக்க முடியும்னு. மறுபடியும் இப்படி செய்யறானே. போஸ்ட் ஹிஸ்டர் போட்டு உன்னை அட்ராக்ட் பண்றதுக்கா இப்படி செய்யறானோ? கல்யாண பத்திரிகை கூட போஸ்டர் அடிச்சு விட்டுருவோம் போல இருக்கு. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கப்பா. ஏமா நம்மால ஒரு இன்ஸ்பெக்டர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போகணும்? அப்படியே விட்டுடலான்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க பொண்ணுக்கே பர்த்டே கொண்டாடுறது இல்ல. நம்ம பொண்ணுக்கு ஊரே கொண்டாடுதுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதானே. சாயந்தரம் கேக் வாங்கலாம்னு நினைச்சேன். ஐ திங்க் அது வேஸ்ட். அவனுங்களே கேக்கோட வருவானுங்க பாரு. லுங்கி கலந்துருச்சா? உன் நடத்துறதுக்கு காரணம் என்னவோ? 5 ஸ்டார் சாக்லேட். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலி தான் வரும். பரதநாட்டியம் எப்படி வரும்? போடா. அப்பா, எருமாடு மாதிரி வந்து விழறியே, உனக்கு மூளை இருக்கா? எடுத்து வந்தா செலவாயிருமே, அதனால வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். டேய் கண்ணா, உன் சந்தோஷத்துக்கான காரணத்தை சொல்றா. நான் சந்தேகத்தோட ஹோட்டலுக்கு போனேன்னா சம்பளம் கொடுக்கறவ போடான்னு சொல்லுவேன், சப்ளையர் சார்னு சொல்லுவேன். சரிதான், போடா. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எங்கடா சாக்லேட்? தின்னுட்டேன். அடிச்சிருப்பால. என்னைவா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? எருமாடு. நேத்து என் காலேஜ்க்கு திவ்யாவுக்கு பர்த்டேடா. 500 ஸ்டூடெண்ட்ஸ் கியூல நின்னாங்க. அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் கொடுத்தா. இதுக்கு என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கியே, பரிதாபப்பட்டு கொடுத்துருப்பா. நீ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இழிச்சுக்கிட்டு வாங்கிருப்ப. டேய், ஒருத்தர் ஏதாவது கொடுத்தா அத வேணான்னு சொல்லணும்டா, அதான் கௌரவம். இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, நான் என்ன சொல்லிருப்பேன்? வேணும்னு சொல்லிருப்பேன். செரும்பாலியே அடிப்பேன். எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படா சாப்பிடலாம்? வாய் இருந்தா சாப்பிட தாண்டா முடியும். பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும்? பிளாடி இண்டியன். I go hotel. I go supply.